அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம வந்து கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து எப்படி பிஹெச்சில் வந்து நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த நோட்டு. இந்த மாதிரி வந்து மந்த் போட்டு ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ்க்கும் நடுவில் நம்ம இப்படி எழுதிக்கணும். ஓபிடி பர் மந்த் எவ்வளோன்னு போட்டிருக்கோம். டெலிவரி வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். பர்சன்டேஜ் ஆஃப் டெலிவரி அட் நைட்டில், அதாவது 8 PM - 8 AM வரைக்கும் நம்ம எவ்வளோ கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் எம்டிபி கண்டக்டட் வந்து இருந்தாக்க இந்த மாதிரி போட்டுருக்கோம், இல்லைன்னா 0 போட்டுடணும். அப்புறம் எவ்வளோ ஓபிடி கேசஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம், ஹெல்த் வெல்னஸ் சென்டருக்கு, லயர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த ரெஃபரல் கேஸோட இது பர்சன்டேஜ் இது. அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் என்சிடி கேசஸ் மேனேஜ்டு ஓபிடி, எவ்வளோ கேசஸ் வந்து நம்ம ஓபியில் வர கேசஸ் வந்து என்சிடி எவ்வளோ பேருக்கு நம்ம ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம், மேனேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த மாதிரி வந்து நம்ம காலம்ஸ் போட்டு நோட்டில் இந்த எக்ஸலில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் எடுத்து ஒட்டி வச்சு நோட்டில் நம்ம எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸல் சீட்டையே வந்து வச்சுருந்து ஃபைல் மாதிரி பண்ணி நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கேபிஐ பர்ஃபார்மன்ஸ் போடணும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து சக்ஸம் அப்படின்ற ஒரு இதில் ரிப்போர்ட் வந்து நம்ம மந்த்லி இந்த மாதிரி கேபி இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த்து, அதாவது டிடி ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரே டைம் செய்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். இதை மாதம் நம்ம போடுறதுக்குள்ளே மந்த்லி ரிப்போர்ட் மாதிரி நமக்கு இது வந்து ஈஸியாக ஆகிடும். அதனால் வந்து யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ வந்து அடுத்து நம்ம நேற்று ப்ரொடக்டிவிட்டி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து நம்ம பார்க்கலாம். எஃபிஷியன்சின்றது வந்து என்னென்னா நம்மக்கிட்ட அவைலபிள்ஸ் இருக்குது அப்படின்னு, என்னென்ன சர்வீசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அதுக்கான திங்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த எஃபிஷியன்சி. பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக் அவுட் ஆஸ் பர் இஎம்எல். அடுத்து டோட்டல் ஸ்டாக் அவுட் ஆஸ் பர் இஎம்எல் ஈச் டே ஆடட் ஃபார் த மந்த். The product of total number of drugs as per EML days in a month. அதாவது வந்து நமக்கு எவ்வளோ எமர்ஜென்சி, எவ்வளோ லிமிட்டடில் வந்து நமக்கு தேவைப்படுது ட்ரக்ஸ் அப்படின்றது தான். The total number of stock out days for EML into 100 divided by total number of drugs days in month. அதாவது வந்து எவ்வளோ ட்ரக்ஸ் வந்து நம்ம எமர்ஜென்சியாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், எசென்ஷியல் ட்ரக் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இது. டோட்டல் நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்மக்கிட்ட 160 ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ட்ரக் இல்லை ஒரு ஐ ட்ராப்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டேப்லெட் பேராசிட்டமாலோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரக்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டாக் அவுட்டில் காட்டணும். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக் அவுட்டில் வந்து ஒரு ட்ரக் இருக்குது அப்படின்னா ஒன்று பார்த்திங்கன்னா அது வந்து எவ்வளோ நாளாக இல்லை அப்படின்றத பார்த்துக்கணும். இன்ட்டு 100 டிவைடட் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரக்ஸு டேஸ் இன் எ மந்த்து. அதாவது ஒரு மாதத்தில் வந்து எத்தனை நாள் அந்த ட்ரக் இல்லாமல் இருக்குது, ஸ்டாக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன ரிஜிஸ்டர் தேவைப்படும்னா ஸ்டாக் ரிஜிஸ்டர் தேவைப்படும். இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம எப்படி போடணுன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த ரிஜிஸ்டர் போடணும். இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி ஆஃப் ஹாஸ்பிட்டல் என்ஷூர் அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் ஆஸ் பர் த இஎம்எல்னு சொல்ல எசென்ஷியல் ட்ரக் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். எவ்வளோ ட்ரக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்றத வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக் அவுட் ஆஸ் பர் இடிஎல் அப்படின்ற அந்த இது வந்து தேவைப்படுது. அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அப்ஸ்டரிக் கேசஸ் ரெஃபர்டு டு எஃப்ஆர்யூ ஃபஸ்ட்டு ரெஃபரல் யூனிட். அதாவது இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிஸ் ரெஃபர்டு ஃப்ரம் த ஃபெசிலிட்டி. நம்ம ஃபெசிலிட்டிலேருந்து எவ்வளோ கேசஸ் வந்து இருக்கக்கூடிய ஏஎன்சி மதர்ஸ் வந்து நம்ம எவ்வளோ கேஸ் வந்து ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ். இப்போ 50 மதர்ஸ் இருக்காங்கன்னா நம்ம ஒரு 25 மதர்ஸ் நம்ம ஹை ரிஸ்க்கு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர் நம்ம போட போகிறோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா எவ்வளோ ஏஎன்சி சர்வீஸ் வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத வந்து பார்க்கறதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்டு. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி ரிஜிஸ்டர் அட் த ஃபெசிலிட்டி. எவ்வளோ பேர் வந்து நம்ம ஃபெசிலிட்டிக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்குறதுக்காக தான் இந்த பர்சன்டேஜ் போட போகிறோம்.
The total number of high-risk pregnancies referred into 100 divided by total number of high-risk pregnancy registered. இப்போ வந்து எவ்வளோ பேர் நம்ம வந்து ஒரு 50 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப எமர்ஜென்சியாக கண்டிப்பாக அவங்கள ரெஃபர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கேஸ் ரெஃபர் பண்ணியிருக்கோம் மந்த்லி. இப்போ நம்ம வந்து மந்த்லி எவ்வளோ கேஸ் ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வச்சு போடுறது தான் இந்த இண்டிகேட்டரு. இதுக்கு தேவைப்படக்கூடிய நோட்டு வந்து என்ன நோட்டுனா ஏஎன்சி ரிஜிஸ்டர் தான் தேவைப்படும். இது நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் போடுறோன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த இண்டிகேட்டரை நம்ம போடுறோம். இதுக்கு வந்து ஏஎன்சி ரிஜிஸ்டரும் ஹைரிஸ்க் மதர்ஸும் நம்ம வந்து பக்காவாக பார்த்து வச்சுருக்கணும். யாரெல்லாம் ஹைரிஸ்க்கு, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ரொட்டீன் ஏஎன் செக்கப்க்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கணும். அடுத்த இது இண்டிகேட்டர் என்னென்னா பர்சன்டேஜ் ஆஃப் கிளைண்ட்ஸ் அக்செப்டிங் லிமிட்டிங் ஆர் லாங் டேர்ம் கான்ட்ராசெப்ஷன் மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப கேட்பாங்க. என்ன அப்படின்னா இந்த ஃபேமிலி பிளானிங் அப்படின்றதே வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதில் வந்து அந்த ஃபேமிலி பிளானிங் அப்படின்னா அதில் எட்டு ஜெட் வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து நம்ம என்காஸே அட்டன் பண்ண முடியும். இதை வந்து நிறைய இப்போ ரீசெண்டாக இருந்த என்காஸில் கூட கேதர் அப்ரோச்சு, அப்புறம் வந்து பிரைடல் அப்ரோச்சுனா என்ன, பண்டில்ஸ் ஆஃப் ஜேஎஸ்எஸ்கே என்ன, பண்டில் ஆஃப் ஜேஎஸ்ஒய் என்ன அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபேமிலி பிளானிங்கில் கேட்டிருக்காங்க. வர வீடியோவில் வந்து நான் 1 by 1 சொல்கிறேன். இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் அக்செப்டட் லிமிட்டிங் ஆர் லாங் டேர்ம் கான்ட்ராசெப்ஷன் மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன். லிமிட்டிங் அப்படின்னாலே அது வந்து பர்மனண்ட் மெத்தடு தான், லாங் டேர்ம் மெத்தடு தான். அதில் வந்து நம்ம எவ்வளோ பேருக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம், அதில் எத்தனை கிளைண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. ஏன் இதில் வந்து கிளைண்ட்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம யாருமே பேஷண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லணும். அதேமாதிரி ஏஎன்சி எல்லாமே வந்து நம்ம மதர்ஸ்ன்னு தான் சொல்லணும், பேஷண்ட்டுன்னு யாரையுமே சொல்லக்கூடாது. The total number of clients counseled for limiting or long-term methods of contraception. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு 30 EDD இருக்குது. 30ல் வந்து G2 அண்டு G3 அண்ட் எபோ இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்னென்னா அவங்க கண்டிப்பாக அந்த கான்ட்ராசெப்ஷனை ஏற்றுக்கக்கூடிய எலிஜிபிள் மெம்பர்ஸ் கப்பல்ஸு. அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஹெச்எஸ்சி வைஸில் அவங்க டோட்டலாக எவ்வளோ மதர்ஸ் வந்து இருக்காங்க எலிஜிபிள் கப்பல்ஸு ஈசிக்கா அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம பிஹெச்சில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மந்த்லி இடிடி இருக்கக்கூடிய மதர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி இருக்கு இல்லையா, அதில் வந்து G2லேருந்து G3 அண்ட் ஹெபோ இருக்க மதர்ஸ்க்கு வந்து நம்ம லாங் டேர்ம் அதாவது பர்மனெண்ட் மெத்தடை வந்து நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். அப்படி இப்போ வந்து 30 பேர் இருக்காங்கன்னா அதில் மேக்ஸிமம் வந்து ஒரு 10 பிரைமி, மீதி பேரெல்லாம் வந்து G2 G3 அண்ட் எபோ அப்படின்றவங்களுக்கு நம்ம அந்த 20 பேர் கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். அந்த 20 பேர் கவுன்சிலிங்கில் எத்தனை பேர் வந்து பர்மனெண்ட் மெத்தட் அக்செப்ட் பண்ணிக்கினாங்க அப்படின்றது தான் இதோட பர்சன்டேஜ். த டோட்டல் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் அக்செப்டட் லிமிட்டிங் ஆர் லாங் டேர்ம் மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் இன்ட்டு 100 டோட்டல் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் கவுன்சில்டு. இது வந்து நம்ம எப்படி போடணும்னா மந்த்லி போடணும். எக்ஸாம்பிள் வந்து 20 பேருக்கு 5 பேர் தான் வந்து இந்த பர்மனெண்ட் மெத்தடை அக்செப்ட் பண்ணிக்கினாங்க அப்படின்னா 5 டிவைடட் பை 20 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது வந்துடும். இதுக்கு என்ன ரிஜிஸ்டர் தேவைப்படும்னா ஃபேமிலி பிளானிங் கவுன்சிலிங் ரிஜிஸ்டர். ஃபேமிலி பிளானிங் கவுன்சிலிங் ரிஜிஸ்டரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீரியல் நம்பரு, நேம் ஆஃப் த மதரு, அப்புறம் ஏஜ், கிராவிடா, அவங்களோட இடிடி, அப்புறம் டேட் ஆஃப் டெலிவரி, அவங்க என்ன மெத்தட் அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. இப்போ ப்ரீவியஸ் எல்எஸ்இஎஸ்னால் உடனே அவங்க ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை G2 வந்து G3 இன்னொரு பேபி வேணும் அப்படின்றவங்க வந்து PPICD இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம பர்மனெண்ட் மெத்தட் கவுன்சிலிங் கொடுத்தாலும் அவங்க வந்து எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கினாங்க அப்படின்றது தான் இந்த ஃபேமிலி பிளானிங் கவுன்சிலிங் ரிஜிஸ்டர், ஃபேமிலி பிளானிங் பர்சன்டேஜ் ரிஜிஸ்டர். இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இண்டிகேட்டர் ஃபார் மெஷரிங் கவுன்சிலிங் சர்வீசஸ். நம்ம எவ்வளோ வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து பர்மனெண்ட் மெத்தட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய கவுன்சிலிங் இருக்குது அப்படின்றது, நம்மளோட எஃபிஷியன்ட் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர் யூஸ் ஆகுது. அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் கிளைண்ட்ஸ் அக்செப்டிங் லிமிட்டிங் ஆர் லாங் டேர்ம் கான்ட்ராசெப்ஷன் மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் அப்படின்றது. இப்போ ஆர்டிசஸ் இருக்கிற மதர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக என்ன கூடாது, கன்சீவ் ஆகக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த லாங் டேர்ம் மெத்தடை தான் நம்ம வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்குறக்குள்ளே எத்தனை பேர் ஏற்றுக்குனாங்க, நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்தோம் அப்படின்றது தான் இந்த மெத்தடு. இதுக்கு வந்து ஃபேமிலி பிளானிங் ரிஜிஸ்டரும் கவுன்சிலிங் ரிஜிஸ்டரும் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபேமிலி பிளானிங் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஷீட் மாதிரி இருக்கும். அந்த ஷீட்டில் வந்து நம்ம 20 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஷின்ஸும் நம்ம அவங்களுக்கு எப்படி நம்ம கவுன்சிலிங் கொடுத்தோம், அவங்க எப்படி ஏற்றுக்குனாங்க, அவங்க யார் கூட வந்திருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கூட கவுன்சில் அவங்க ஆலோசனை பண்ணி அதை ஏற்றுக்குனாங்களா, இல்லை அதில் ஏதாவது டவுட் இருந்து நம்ம கிளாரிஃபை பண்ணோமா, அந்த மாதிரி வந்து சர்வே ஃபார்ம் இருக்குது. ஃபேமிலி பிளானிங் சர்வே ஃபார்ம்னு இருக்குது. மந்த்லி நம்ம வந்து எத்தனை பேருக்கு எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேருக்கு இல்லை 25 பேருக்கு நம்ம வந்து சர்வே எடுத்து வச்சுருக்கணும். அந்த சர்வேவும் இதில் பார்ப்பாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபேமிலி பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் கேபிஐ இண்டிகேட்டர்ஸில். நெக்ஸ்ட் வந்து ட்ராப் அவுட் ரேட் ஆஃப் பென்டாவேலண்ட். அதாவது இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் மிஸ்டு பென்டாவேலண்ட் தேர்ட் டோஸ் ஆஃப்டர் பென்டாவேலண்ட் 1. அதாவது ஃபஸ்ட்டு டோஸ்லேருந்து தேர்ட் டோஸ்க்கு எத்தனை பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இதோட பர்சன்டேஜ். த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ரிசீவ்டு பென்டாவேலண்ட் 1, பென்டாவேலண்ட் 1 மைனஸ் பென்டாவேலண்ட் 3 × 100 டிவைடட் பை டிபிடி 1 இப்படின்றத பர்சன்டேஜ் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம எஸ்ஹெச்என் சிஸ்டர்கிட்டையும் விஹெச்என் சிஸ்டர்கிட்டையும் நம்ம கேட்டு இந்த ரிப்போர்ட்டை நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் போட்டுக்கணும். இம்யூனைசேஷன் ரிஜிஸ்டர் தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்க போகிறோம். இப்போ நம்ம பிஹெச்சில் போட்டால் இது வந்து நம்ம கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட் போட்டுடலாம். மொத்த சில்ட்ரன்ஸ்க்கும் நம்ம போடணும். டார்கெட் சில்ட்ரன்ஸ்லேருந்து எத்தனை பேருக்கு நம்ம வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து எஸ்ஹெச்என் சிஸ்டர்கிட்ட இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை வாங்கி நம்ம இதை போட்டு வச்சுக்கணும் இந்த இம்யூனைசேஷன் ரிஜிஸ்டரில். இது வந்து எதுக்காக இந்த இண்டிகேட்டர் அப்படின்னா, எத்தனை பேர் ட்ராப் அவுட் ஆகுறாங்க. இப்போ வந்து பென்டாவேலண்ட் போடாமல் எத்தனை பேர் ட்ராப் அவுட் ஆகுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஃபீவர் இருந்திருக்கும், காஃப் இருந்திருக்கும், இல்லை வேறு ஊருக்கு போயிருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு அடுத்து டியூ டேட் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் ட்ராப் அவுட் ஆகுறாங்க, நம்மளோட எஃபிஷியன்ட் ஒர்க் எப்படி இருக்குது, எவ்வளோ லேக்கில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த அதாவது ட்ராப் அவுட் ரேட் ஆஃப் பென்டாவேலண்ட்டோட பர்சன்டேஜை பார்க்கறதுக்காக தான் இந்த இது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எஃபிஷியன்சி வந்து என்னென்ன பார்க்குறாங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அவைலபிள் ட்ரக்ஸ் எவ்வளோ இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து இந்த மெடிசன் எவ்வளோ தேவைப்படுது, அதை வச்சு நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எவ்வளோ ஹைரிஸ்க் மதர் வராங்க, நம்ம எப்படி ஹைரிஸ்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்றதும் நம்மளோட எஃபிஷியன்ட் ஒர்க்கு தான். அதே மாதிரி ஃபேமிலி பிளானிங் கவுன்சிலிங் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த இண்டிகேட்டரு. அடுத்து வேக்சின், பென்டாவேலண்ட், ட்ராப் அவுட் ரேட்டு, இந்த 5 தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எஃபிஷியன்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதோட இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஸ்டாக் அவுட் இஎம்எல் ரிஜிஸ்டர் வந்து ஃபார்மஸ்ட் பார்த்துப்பாங்க. ஐரிஸ்க் வந்து நாம் பார்த்துப்போம். அடுத்து ஃபேமிலி பிளானிங் கவுன்சில் நாமளும் ப்ளஸ் விஹெச்என் எல்லாம் சேர்ந்து எஸ்ஹெச்என் எல்லோரும் சேர்ந்து இதை யூஸ் பண்ணுவோம். இந்த பர்சன்டேஜ் இண்டிகேட்டர் போடுவோம். அடுத்து ட்ராப் அவுட் பென்டாவேலண்ட் வந்து எஸ்ஹெச்என் சிஸ்டர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். நம்ம குவாலிட்டி கமிட்டி மீட்டிங் போடுறோங்க இல்லையா, அப்போ வந்து இதுக்கான ரிப்போர்ட்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா விஷயமும் வந்து நம்ம கையில் எழுதி தான் வைக்கணும்னு இல்லை. இப்போ வந்து பிரிண்ட் எடுத்து வச்சா கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிண்ட் எடுத்து வச்சா நமக்கு வந்து ஒர்க்கை சேவ் ஆகும். கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சா அதே இன்னும் பல நாட்களுக்கு பல காலத்துக்கு அது யூஸ் ஆகும். அதனால் வந்து எல்லாமே வந்து எப்படி நம்ம ஷார்ட்டாக பண்ணணும் அப்படின்றத சீக்கிரமாக, அதாவது குயிக்காக செய்யணும், சிம்பிளாகவும் இருக்கணும், குயிக்காகவும் செய்யணும், வந்து நமக்கு ஈஸியாகவும் அந்த ரிப்போர்ட்டை மறுபடியும் நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க்கை வந்து நம்ம மாற்றிக்கணும். அடுத்து கிளினிக்கல் கேர் அண்டு சேஃப்டி. அடுத்து டைப் ஆஃப் கேபிஐயில் வந்து கிளினிக்கல் கேர் அண்டு சேஃப்டி. இதில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிஸ் டிடெக்டடு, நம்ம எத்தனை பேரை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றது தான். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிஸ் ரிஜிஸ்டர்ட் அட் த ஃபெசிலிட்டி. இப்போ வந்து எங்களோட பிஹெச்சில் வந்து 100 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேரில் அன்னைக்கு வந்து நாங்கள் எத்தனை பேரை வந்து ஹை ரிஸ்க்கை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றது தான் இதோட பர்சன்டேஜ். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் அதாவது நம்ம எப்பயுமே வந்து நம்ம எது கண்டுபிடிக்கிறோமோ அது வந்து மேலே இருக்கணும். கீழே வந்து டோட்டல் மொத்தம் அந்த ரிஜிஸ்டர் அந்த மாதிரி வரணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமன் ரிஜிஸ்டர்ட் ஃபார் ஏஎன்சி அது வந்து கீழே வரணும். எவ்வளோ ஹைரிஸ்க் மதர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து மேலே போடணும். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைரிஸ்க் ஃபார்முலா பாருங்கள். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைரிஸ்க் ப்ரெக்னன்சிஸ் ரிஜிஸ்டர் இன்ட்டு 100 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமன்
ரெஜிஸ்டர் ஃபார் ஏஎன்சி, அதாவது ஏஎன் கிளினிக் வந்து 250 பேர் வந்திருக்காங்க. அதில் 10 பேர் ஐரிஸ்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்டு 100 போட்டிங்களன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஐரிஸ்க்கு வந்து நம்ம பர்சன்டேஜ்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ரிப்போர்ட் நம்ம எப்படி போட போகிறோம்னா மந்த்லி ஒன்ஸ் தான் போட போகிறோம். எந்த ரிஜிஸ்டர் வச்சு போட போகிறோம்னா ஏஎன்சி ரிஜிஸ்டர் வச்சு தான் போட போகிறோம். இண்டிகேட்டர் டு மெஷர் த எஃபிஷியன்ட் ஆஃப் ஏஎன்சி, அதாவது வந்து நம்மளோட ஏஎன்சி சர்வீசஸ் வந்து எப்படி, அதாவது மேலேயே வந்துடுச்சு. இருந்தாலும் கிளினிக்கல் கேர் எஃபிஷியன்ட்லேயே நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோன்றது வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய கேர் ஏதாவது எப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் இந்த கிளினிக்கல் கேர் அண்ட் சேஃப்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் ஒன் ஸ்டேடு ஃபார் 48 hours ஆஃப்டர் நார்மல் டெலிவரிஸ், எத்தனை பேர் வந்து நம்ம ஃபெசிலிட்டியில் டெலிவரி ஆனதுக்கு 48 மணி நேரம் வரைக்கும் இருந்திருக்காங்க, இல்லை நடுவில் நம்ம ஏதாச்சுன்னா அவங்கள வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோமா அப்படின்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் உமன் ஸ்டேடு ஃபார் 48 hours ஆஃப்டர் நார்மல் டெலிவரி அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா the total number of cases where mother stayed 48 hours after normal delivery, the total number of normal deliveries conducted. எப்பயுமே வந்து என்ன பண்ணணும், நமக்கு வந்து எவ்வளோ 48 மணி நேரம் எத்தனை மதர்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம மேலே போட்டுக்கணும். கீழே வந்து எத்தனை டெலிவரி வந்து நம்ம நார்மல் டெலிவரி கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து கீழே போட்டுக்கணும். இந்த ஃபார்முலா பாருங்கள், the total number of mothers stayed 48 hours after normal delivery into 100 divided by total number of நார்மல் டெலிவரிஸ் கண்டக்டட். இப்போ 8 டெலிவரியில் வந்து 4 டெலிவரிஸ் இல்லை 8 டெலிவரியில் 8 பேருமே 3 நாள் இருந்தாங்க அப்படின்னா இன்ட்டு 100 போட்டால் 100% வந்து நம்ம 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் மதரை வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த பர்சன்டேஜ். இது வந்து நம்ம எப்போ போட போகிறோம்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம போட போகிறோம். லேபர் ரூம் ரிஜிஸ்டர் வந்து இதுக்கு தேவைப்படும். கேஷீட்டும் நம்ம இதுக்கு வச்சுக்கலாம். இண்டிகேட்டர் டு மெஷர் த அட்ஹரன்ஸ் ஆஃப் போஸ்ட் பாட்டம் கேர் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ், இதில் வந்து நம்ம போஸ்ட் பாட்டம் வந்து எவ்வளோ கேர் கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம கிளினிக்கல் கேர் சர்வீஸ் பார்க்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் வந்து போஸ்ட் பாட்டம் கேரோட என்ன சொல்கிறது அந்த ப்ரோட்டோகால்ஸும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைட் பைடில் இது பார்ப்பாங்க, ஆனால் இண்டிகேட்டர்ஸில் வந்து அது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரோட்டோகால்ஸ் படி நம்ம வந்து அவங்கள 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஐயூசிடி காம்ப்ளிகேஷன் ரேட்டு நம்ம பார்க்கலாம். 13வது இண்டிகேட்டரு, த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐயூசி காம்ப்ளிகேஷன் கேசஸ் ரிப்போர்ட்டட். நம்ம எவ்வளோ பேருக்கு வந்து ஐயூசிடி போட்டிருக்கோம், அதில் எத்தனை பேருக்கு காம்ப்ளிகேஷன் வந்து அப்டாமினல் பெயின், நெஞ்சில் குத்திக்கிச்சு, அப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் எனக்கு அதிகமாக இருக்குது, அப்டாமினல் பெயின் இருக்குது, பெல்விக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வெயிட் குறைஞ்சிட்டேன், இந்த மாதிரி வந்து ரீசன் இல்லாமல் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸோட எத்தனை பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த காம்ப்ளிகேஷன் ரேட்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐயூசிடி இன்சர்ட்டட், நம்ம எத்தனை பேருக்கு இன்சர்ட் பண்ணோம், அதில் எத்தனை பேருக்கு வந்து காம்ப்ளிகேஷன் ரேட் இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து எப்படி ஃபார்முலா போடணுன்னா the total reported cases of IUCD complication into 100 divided by total number of IUCD insertion. வேறு என்னென்ன காம்ப்ளிகேஷனோட த்ரெட்டு தெரிலன்னு சொல்லி வருவாங்க, நெஞ்சில் ஏறிச்சு அப்படின்னு சொல்லி வருவாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸோடு வராங்க இல்லையா, அதுதான் வந்து மேலே நம்ம போட்டுக்கணும். கீழே வந்து எத்தனை பேருக்கு நம்ம இன்சர்ட் பண்ணோம் இன்ட்டு 100 போட்டிங்களன்னா உங்களுக்கு ஐயூசிடி காம்ப்ளிகேஷன் ரேட் வரும். இப்போ வந்து ஐயூசிடி நான் வந்து 5 பேருக்கு போட்டிருக்கேன், ஆனால் எந்த காம்ப்ளிகேஷன் சொல்லிட்டு யாரும் வரல. மந்த்லி ஒன்ஸ் வந்து விசிட் வந்திருக்காங்க, ரிவ்யூக்காக வந்திருக்காங்க, ஆனால் காம்ப்ளிகேஷன் சொல்லி யாரும் வரல அப்படின்னா 0 இன்ட்டு இது போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்துடும். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் போடுறோம். இதுக்கு எந்த ரிஜிஸ்டர் தேவைப்படுதுன்னா ஐயூசிடி ரிஜிஸ்டர் தேவைப்படுது. இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரோட்டோகால் படி நம்ம வந்து கரெக்டாக ஐயூசிடி போட்டிருக்கோமா, இப்போ வந்து காம்ப்ளிகேஷன் வந்து எதனால் வரும், நம்ம ஏசெப்டிக் மெத்தட் ஃபாலோ பண்ணாதனால தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. டு மெஷர் அடியரண்ட் டு ஐயூசிடி ப்ரோட்டோகால்ஸ், நம்ம ப்ரோட்டோகால்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்குமா அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐயூசிடி காம்ப்ளிகேஷன் ரேட் இண்டிகேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து
பர்சன்டேஜ் ஆஃப் அனிமியா கேசஸ் ட்ரீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. எவ்வளோ பேரை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருக்கோம் அனிமியா மதர்ஸ் அப்படின்றத தான் இதோட பர்சன்டேஜ். இதுக்கு என்ன பண்ணணும்னா த டோட்டல் நம்பர் ஆஃப் அனிமியா கேசஸ் ட்ரீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஏஎன்சி கேஸ், அதாவது ஏஎன்சி கேசஸ் வந்து எத்தனை பேர் வந்து நம்ம அனிமியா ட்ரீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து எத்தனை பேருக்கு நம்ம கண்டுபிடிச்சோம், அதில் எத்தனை பேருக்கு வந்து நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்றத வச்சா தான் இதோட பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க முடியும். The total number of anemia cases detected during ANC. The total number of anemia cases treated successfully. அதாவது ட்ரீட்டட்னா அயன் சுக்ரோஸ் போட்டிருப்போம், ஐஎஃப்ஏ கொடுத்துருப்போம், பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ரெஃபர் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வரும். இன்ட்டு 100 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அனிமியா கேசஸ் டிடெக்டட் டூரிங் ஏஎன்சி. இப்போ ஒரு 17 கேஸ் நான் வந்து அனிமியான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதில் வந்து 10 பேர் வந்து நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன், 7 பேரை வந்து சிவியர் அனிமியான்னு சொல்லிட்டு நான் ரெஃபர் பண்ணிட்டேன். அப்படின்னா நம்ம டோட்டலாக வந்து ட்ரீட்டடு தான் நம்ம இந்த இடத்துல போடணும். அப்படின்னா 10 டிவைடட் பை 17 இன்ட்டு 100 போட்டு நம்ம வந்து எவ்வளோ பேருக்கு வந்து நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இது பண்ணலாம். ஏன்னா நம்ம பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனுக்கு என்ன பண்ண போகிறோம், ஹையர் சென்டருக்கு தான் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். அந்த கேஸஸை விட்டுட்டு நம்ம ட்ரீட் பண்ணது மட்டும் போடணும். அதாவது அயன் சுக்ரோஸ் கொடுத்தவங்க, ஐஎஃப்ஏ கொடுத்தவங்கள மட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதாவது ப்ரொபைலாட்டிக் டோஸு நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மந்த்லி ஏஎன்சி ரிஜிஸ்டர்ஸ் போகும் இண்டிகேட்டர் நான் எவ்வளோ குவாலிட்டியாக வந்து நம்ம ஏஎன்சி கேர் கொடுத்துருக்கோம், இப்போ வந்து எவ்வளோ பேருக்கு நம்ம ஹெச்பி கம்மியாக இருக்குது, எவ்வளோ பேர் அனிமியான்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத வச்சு தான் நம்மளுடைய ஏஎன்சி சர்வீஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர்ஸு. பர்சன்டேஜ் ஆஃப் அனிமியா கேசஸ் ட்ரீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இதுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து இந்த அசஸர் வந்து கேட்ட கொஷின் என்னென்னா, நீங்கள் வந்து எவ்வளோ பேர் அனிமியா கேசஸை வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அங்கே வந்து ஒரு 10 பேர் அப்படின்னு ஒரு மந்த்லி 10 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வச்சுக்கோ. ஒரு 5 பேருக்கு தான் அயன் சுக்ரோஸ் போட்டிருக்கோம், மீதி 5 பேருக்கு அயன் சுக்ரோஸ் போடல. அப்படின்னா வந்து ஏன் போடல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் இங்கே வந்து அனிமியா கரெக்ஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எஸ் நாங்கள் இங்கே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன அப்புறம் நீங்கள் அனிமியா வந்து கரெக்ட் பண்ணுறீங்க, பட் எதுக்காக இவ்வளோ பேருக்கு அயன் சுக்ரோஸ் போட்டிருக்கீங்க, அதாவது அயன் சுக்ரோஸ் போடாமல் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஐஎஃப்ஏவிலே அனிமியா கரெக்ட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃப்டர் 14 வீக்ஸுக்கு மேலே நம்ம வந்து ஐஎஃப்ஏ கொடுத்து 20 வீக்ஸ்க்குள்ளவே அந்த அனிமியாவை நம்ம கரெக்ட் பண்ணிட்டுங்களா நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம 20 வீக்ஸ் வரைக்கும் விட்டுட்டு 20 வீக்ஸ் மேலே வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து அயன் சுக்ரோஸ் போட்டு தான் ஆகணும். அதே 28 to 30 வீக்ஸ்க்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, அயன் சுக்ரோஸே போடக்கூடாது, பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஏன் முன்னாடியே வந்து அனிமியா கரெக்ஷன் பண்ணலை அப்படின்ற கொஷின்ஸ் வந்து அசஸார் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் ஏஇஎஃப்ஐ கேசஸ் ரிப்போர்ட்டட். ஏஇஎஃப்ஐனா என்னது, the AEFI total number of AEFI cases reported, the total number of vaccination done. AEFI னா என்னன்னு சொல்லுங்க. adverse event following immunization. அதாவது ஆஃப்டர் நம்ம வந்து இம்யூனைசேஷன் போட்ட அப்புறம் ஏதாவது அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றது தான் ஏஇஎஃப்ஐ. கேசஸ் ரிப்போர்ட்டட் இன்ட்டு 100 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்சினேஷன் டன். இப்போ வந்து நான் 10 பேருக்கு வேக்சின் போட்டிருக்கேன், அதில் ஒருத்தருக்கு அலர்ஜி வந்திருக்கு அப்படின்னா 1 இன்ட்டு 100 டிவைடட் பை 10. இப்போ வந்து எத்தனை பேருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ யாருக்குமே அலர்ஜிக் ரியாக்ஷன் வரல அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், 0 தான் வரும். இது எதுக்காக இந்த ரிப்போர்ட் பார்க்கணுன்னா, கிளினிக்கல் வேறு இம்யூனைசேஷன் சர்வீஸ் வந்து நம்ம எந்த லெவலில் கொடுத்துருக்கோம், எவ்வளோ வந்து ஏசெப்டிக் ப்ரிகாஷனோட கொடுத்துருக்கோம், அந்த வந்து விவிஎம் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோம், வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம், இந்தந்த வேக்சின் வந்து எதுக்காக வந்து போடுறோம், இது போட்டால் என்ன நடக்கும் அப்படின்ற எல்லா விஷயமும் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பொசிஷன் வந்து நம்ம கரெக்டாக போடுறோமா, அந்த மருந்தோட அளவு வந்து நம்ம கரெக்டாக எடுத்து போடுறோமா, அந்த கிளினிக்கல் கேர் வந்து குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஏஇஎஃப்ஐ கேசஸ் ரிப்போர்ட்டட் ஆகிறது. இது எல்லாமே இல்லைன்னா ஏஎஃப்ஐ ரிப்போர்ட் வந்து ஆகாது கேசஸ். பர்சன்டேஜ் ஆஃப் டாட் கேசஸ் கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல்லி. எத்தனை பேர் வந்து டாட்ஸில் இருக்காங்க,
அவங்களுக்கு வந்து நம்ம எத்தனை பேரை கண்டுபிடிச்சோம், அதில் எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க, அதில் எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணாங்க, நாம் எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டியூ டேட்ஸ் கொடுத்தோம், இவ்வளோ நாள் வரைக்கும் இது போடணும், இதுக்கப்புறம் இதை நிறுத்திடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிளினிக்கல் கேர் கொடுத்து அவங்கள வந்து நம்ம ஃபாலோப்பில் வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த டாட் கேசஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, த டோட்டல் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் டிபி ட்ரீட்மெண்ட் வித் ஆர் வித்தவுட் பேக்டீரியாலஜிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் சக்ஸஸ். The total new tuberculosis cases registered under a national tuberculosis elimination program, அதாவது டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் மூலிமா எத்தனை நியூ கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து எத்தனை பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டிபி ட்ரீட்மெண்ட்டு அப்படின்றது தான். அதாவது த டோட்டல் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் டிபி ட்ரீட்மெண்ட் வித் ஆர் வித்தவுட் பாக்டீரியாலஜிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் சக்ஸஸ் இன்ட்டு 100 total new tuberculosis cases registered under the NTEP National Tuberculosis Elimination Program. அந்த ப்ரோக்ராம் மூலிமா இப்போ நம்ம வந்து 5 பேர் கண்டுபிடிச்சிருக்கோம், 5 பேரும் கரெக்டாக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 100% வரும். இது வந்து நம்ம எப்படி போடுறோம், மந்த்லி ஒன்ஸ் போட போகிறோம். இதுக்கு என்ன ரிஜிஸ்டர்னா டாட் ரிஜிஸ்டர். அடுத்து இண்டிகேட்டர் டு மெஷர் த கிளினிக்கல் கேர் ஹாட் டாட் சென்டர். எப்படி வந்து நம்ம அவங்க டாட் சென்டரில் போய்ட்டு எப்படி அந்த கிளினிக்கல் கேர் கொடுத்துருக்காங்க, இப்போ நமக்கு அதுக்குன்னு ஒருத்தர் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம எப்படி அந்த கேசஸ் வந்து ஹேண்ட் ஓவர் கொடுக்குறோம், அவங்க எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட கிளினிக்கல் கேர் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக தான். இப்போ நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலையும் அதோட அவுட்கம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இந்த கிளினிக்கல் கேர் இண்டிகேட்டர்ஸ். பர்சன்டேஜ் ஆஃப் டாட்ஸ் கேசஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வந்து அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் வித் டயரியா ட்ரீட்டட் வித் ஓஆர்எஸ் ஜிங்க். இப்போ வந்து எவ்வளோ பேர் வந்து நம்ம ஓஆர்எஸ் ஜிங்க் மூலிமாவே டயரியாவை ட்ரீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான். யாருக்கு அப்படின்னு சொல்லுவேன், சில்ட்ரன்ஸ்க்கு. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ட்ரீட்டட் வித் ஓஆர்எஸ் அண்ட் ஜிங்க் டூரிங் டயரியா. இப்போ வந்து எத்தனை பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க டயரியான்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. நான் அவங்க 5 பேருக்கும் ஓஆர்எஸும் ஜிங்க்குமே கொடுத்து அந்த டயரியா வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இதோட பர்சன்டேஜ். மேலே வந்து கீழே வந்து எத்தனை பேர் ரிப்போர்ட்டட், மேலே வந்து எத்தனை பேரை நம்ம ட்ரீட் பண்ணோம். இப்போ வந்து சிவியர் டயரியா, ரொம்ப டயரியா அதிகமாக இருக்குது, டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்கள நம்ம ரெஃபர் தான் பண்ணியிருப்போம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரீட்டடு, நீங்கள் எத்தனை பேருக்கு ஓஆர்எஸும் ஜிங்க்கும் கொடுத்து ட்ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் இதில் கேட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட். அதுதான் நம்ம போடணும். அதுக்கு வந்து நம்ம என்ன ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணோம், ஓபிடி ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டயரி ரிஜிஸ்டர் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ டயரி ரிஜிஸ்டரில் வந்து நம்ம ஓஆர்எஸ் ஜிங்க் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சில்ட்ரன், இப்போ அடல்ட்டு இருப்பாங்க, சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து சில்ட்ரன்ஸ் எத்தனை பேருன்னு நம்ம கணக்கு எடுத்துக்கினா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம போடணும். ஓபிடி ரிஜிஸ்டர் வச்சுக்கலாம். ஓபிடியில் வந்து டாக்டர்ஸ் வந்து எழுதிடுவாங்க, ஏடிடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அந்த ஓபிடியில் இருக்கக்கூடிய அந்த நம்பரும் நம்ம ஏடிடி ரிஜிஸ்டர், அதாவது டயரி ரிஜிஸ்டர் இருக்கக்கூடிய நம்பரும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது வந்து சக்ஸஸ் ஆகும். ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அதில் நம்ம எழுதியிருக்கக்கூடிய அந்த கவுண்டிங்ஸு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். இல்லைனா வந்து நம்ம அங்கேயே வந்து நம்ம மாட்டிப்போம். அதனால் வந்து கரெக்டாக போடுங்க இண்டிகேட்டர்ஸ் போடுறதுக்குள்ள. இந்த இண்டிகேட்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, எப்படி நம்ம கிளினிக்கல் கேர் டயரியா கேசஸ் வந்து ஹவு டு மேனேஜ், எப்படி மேனேஜ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்ற அளவை மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் வித் டயரியா ட்ரீட்டட் வித் ஓஆர்எஸ் அண்டு ஜிங்க். அடுத்து சர்வீஸ் குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாயனத்தி சர்வீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ.